அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 7 கவிதை பேழை தேம்பாவணி. தேம்பாவணி பாடலை எழுதியவர் வீரமாமுனிவர். இப்பாடலுக்கு நுழையும் முன், அறங்களுள் சிறந்தது பிற பிற துயரத்தை துடைத்தல். துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனங்கள் அறத்தின் முகவரிகள். சாதாரண உயிரினங்களுக்கும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் அறப்பண்பு இருந்தால் எத்தனை ஆறுதல்! அஃறிணைகளின் அறப்பண்பு போற்றத்தக்கது அப்படின்னு நுழையும் முன் தெரிஞ்சுக்கிட்டு, முன் நிகழ்வு. இந்த பாடலோட ஒரு சுருக்கம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. வீரமாமுனிவர் தனது காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். கருணையன் தனது தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். கானகம் என்றால் காடு. அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. அதாவது கருணை முதல் பாடல், பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கின்று அம்பூம் சேக்கையை பரப்பி இளங்கன் திருந்திய அறத்தையாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதினுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அலுங்கு நீர் பொழிந்தான் மீதே. அதாவது அறுசீர் களி நெடிலடி பாடல். இது 3 சீரா 2 அடியில் இருந்தாலும் அது ஒரே அடியை குறிக்கும். இதனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, சொல்லும் பொருளும் பாருங்கள். சேக்கை என்றால் படுக்கை, யாக்கை என்றால் உடல், பிணித்து கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. அதாவது பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கின்ற அம்பூஞ்ச் அப்படின்னா, கருணின் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக அப்படின்னு கேட்குறாங்க. உடை பரப்பி நீங்கன் திருந்திய அறத்தையாவும் அப்படின்னா, அதாவது இவ்வுலகில் செம்மையான அரண்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் அலுங்கு நீர் ஆக்கையை அடக்கி பூவோடு மற்றும் அலுங்கு நீர் பொழிந்தான் மீதே. அவங்க அன்னை தாய்கிட்ட வேண்டிக்கிட்டு பூமியில் வாழும்போது சிறந்த அறத்தோடு வாழ்ந்த அன்னையின் உடலை காப்பாயாக அப்படின்னு சொல்லி வேண்டி பூவையும் கண்ணீரையும் காணிக்கையை வைத்து மண்ணுள் கட்டி இறுதி சடங்கு செய்தான் என்பது இந்த பாடல். 2வது பாடல், வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளியெழுதி இளங்கூல் வாடி காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ அப்படின்ற பாடல் முக்கியமான வரி. இதனுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தயங்கி என்றால் அசைந்து, இளங்கூழுங்கிறது இளம் பயிர், காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன்ன்றது பொருள். என் தாய் தன் வாயால் மணி போல கோரும் உண்மையான சொற்களையே மழைநீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்திருந்தேன். இளம்பெயில் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மலைத்துளி இல்லாமல் இளம்பெயர் எப்படி காய்கின்றதோ அதுபோல் நானும் எனது தாயை இழந்து வாடுகிறேன் அப்படின்றதான் இந்த பாடலோட பொருள். அடுத்து 3வது பாடல், விரிந்தென கொம்பில் கொய்த வீயென உள்ளம் வாட எரிந்தென தூதி நச்சு அன்புண்டு இரும்புலை புண்போல் நோக பிரிந்தென புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. அசும்பில் அப்படின்னா நிலம், அசும்பில்ங்கிறது நிலம், தேம்பன்னா வாட, கான்னா காடு, கொம்பு என்றால் கிளை, புலை அப்படிங்கிறது துளை குறிக்கும். 3வது பாடலோட பொருள் பார்த்தோம்னா, என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தீயையும் நஞ்சையும் அன்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போன்றது என் மனம் அப்படின்னு என் துயரம்னு சொல்கிறாரு. துணையை பிரிந்து ஒரு பறவையைப் போல நான் இக்காட்டில் அழுந்து இறங்கி வாடுகிறேன். சரிந்து வழுக்கு நிலத்திலே தனி விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தனி போன் போல ஆன அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிய வீரமாமுனிவர் சிறப்பாக பாடியுள்ளார். அடுத்தது 4வது பாடல், உய்மறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்மறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்மறை அறியேன் காணில் செல்வழி அறியேன்
தாய்தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனாள் அப்படின்னு சொல்லிருக்கு. உய்முறைனா வாழும் வழி எனக்கு தெரியல அப்படின்னு பாடுறாரு. ஓர்ந்தன நினைத்த கடிந்தன விலக்கி, அதாவது நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன், நினைத்து கண்ட அறிவினை, அதாவது நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையையும் அறியேன், உடலுக்கு தேவையான உணவு தேடி சாப்பிட்ற வழியும் அறியேன், காட்டில் செல்வதற்கான வழிகளையும் நான் அறியேன், என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிந்தேன், என்னை தவிக்க விட்டுவிட்டு என் தாய் மட்டும் தனியாக போய்விட்டாளே அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள். 5வது பாடல் இயற்கை கொண்ட பரிவு. இந்த மாதிரிலாம் சொல்லி கருணையை அழும்போது வேதனைப்படும் போது இயற்கை என்ற என்ன இந்த மாதிரி நான் இவன் மேலே பரிவு கொண்டது அப்படின்றதான் இந்த பாடல். இது மனப்பாட பாடலாகவும் 10வதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது பாடல் பாருங்க. நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் ஓமணி காணும் கொள் என்று ஒலித்து அழுவ போன்றே அப்படின்னு சொல்லியிருக்கு. படலைனா மாலை, துணர்னா மலர்கள், உவமணினா மணமலர். அதாவது நவமணிகள் பதித்த மணிமாலைகளை பிணித்தது போன்ற நல்ல அரண்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்து தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையனுக்கு இவ்வாறு புலம்பி கூறினான். அதை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ளன, மனம் வீசும் மலர்கள் மலர்ந்த கனைதோறும் உள்ளன, பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினில் அழுவன போன்ற கூச்சலிட்டன அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் பொருள் சொல்லியிருக்கு. அடுத்தது பாடலின் பொருள் தான் நம்ம கூடவே படிச்சிட்டதுனால இலக்கண குறிப்பு பார்ப்போம். இலக்கண குறிப்பு. காக்கென்று அப்படின்றது என்ன அப்படின்னா காக்க வென்று, காக்க வென்று என்பதனுடைய தொகுத்தல் விகாரம். இந்த காக்க வென்றுன்றது தான் தொகுத்தி காக்கென்றுன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணீர் அப்படிங்கிறது இன் விடுபட்டிருக்குது, அதனால இடைக்குறை. கண்ணீர் என்பதன் இடைக்குறை ஆகும். காய்மணு, உய்முறை, செய்முறை இதெல்லாம் வினைத்தொகைகள். காய்மணி அப்படின்னா காய்ந்த மணி, காய்கின்ற மணி, காயும் மணி 3 காலங்களிலும் வரும், அதனால வினைத்தொகை. உய்முறைங்கிறது உய்ந்த முறை, உய்கின்ற முறை, உய்யும் முறை. செய்முறைங்கிறது செய்த முறை, செய்கின்ற முறை, செய்யும் முறை 3 காலங்களிலும் வரதுனால இதை என்னன்னு சொல்லலாம், வினைத்தொகைன்னு சொல்லலாம். அடுத்தது மெய்முறை, மெய்க்கூட்டல் முறை அப்படின்னு பிரித்து மெய்யின் முறை அப்படின்னு இன் மறைமுகமாக வருது. ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னும் போது இன் 6ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இது வேற்றுமை தொகையாகும். அடுத்தது கைமுறை. என்ன கையால் செய்யும் முறை அப்படின்னு சொல்லலாம். கையால் செய்யும் முறை. கைங்கிறது உருபு, ஆள் வந்திருக்கு, 3ஆம் வேற்றுமை வருது. செய்யும் அப்படிங்கிறது பயன், உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபுன்னும் போது 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. பயனும் போது கையால் செய்யும் அப்படின்ற வார்த்தை கையால் செய்யும் முறை அப்படின்றத பிரிக்கும் போது 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது பகுபத உறுப்பிலக்கணம். அரியேன் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன். அரிங்கிறது பகுதி, ஈங்கன்னா சந்தி, ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது, ஏன் என்றால் தன்மை ஒருமை வினைமற்று விகுதியை குறிக்கும். அடுத்தது ஒலித்து அப்படின்பது ஒளி கூட்டல் இத்து கூட்டல் தூவை இத்து கூட்டல் ஓன்னு பிரிக்கிறோம். ஒளி கூட்டல் ஒளி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, அந்த ஊ வினையச்சு விகுதியை குறிக்கிறது. அடுத்தது வீரமாமுனிவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா, இஸ்மத் சந்நியாசி அப்படின்னா என்ன அப்படின்னா தூய துறவின் பேர். அதுக்கு பொருள் தமிழில். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தாசாகிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டாராம். சந்தாசாகிப் என்ற மன்னரை சந்திப்பதற்காக உருது 2 மாதத்தில் கற்றுருக்காரு. இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தாசாகிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்பது பொருள். இஸ்மத் சன்னியாசியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் சந்தாசாகிப் வீரமாமுனிவருக்கு கொடுத்த பட்டை என்னன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த நூலோட குறிப்பு பார்ப்போம். தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும் சொல்லலாம். தேம்பாவணியன். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. 2 வகையில் பொருள் சொல்கிறாங்க. கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாக சூசையப்பர் என்னும் யோசேப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். இதே கேட்கறதுக்கு வாய்ப்பு. கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட பாடல் எதுன்னு கேட்கலாம்.
வீரமாமுனிவரில் யார் பாட்டுடை தலைவன் அப்படின்ற கேள்வியும் கேட்கலாம். இது இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கியது. 3605 பாடல்களையும் கொண்டுள்ளது. நூற்குறிப்பில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வரியுமே முக்கியமானது தான். அதனால் உற்று கவனித்து தான் இதை நம்ம சரியாக படித்து கொள்ள வேண்டும். 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்டைன் சோசப் பிசுகி. தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், அதாவது இலக்கண நூல், தொன்னூல் விளக்கம்னா சிற்றிலக்கணம், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். பரமார்த்த குரு கதைகள் கேள்வி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொன்னூல் விளக்கம் யார் எழுதுனாங்க அப்படின்னா வீரமாமுனிவர். இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? நன்றி.